பிரேஸ் லார்ட். இன்னைக்கு ஏசப்பா உங்களை பார்த்து சொல்ற வார்த்தை என்ன அப்படின்னா, உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சொன்னபடி உன்னை ஆசீர்வதிப்பதனால் நீ அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காதிருப்பாய். ஆமீன். இது ஆண்டவருடைய ஆசீர்வாதம். இது உங்களுக்குரியது. இதை நீங்க விசுவாசிக்கிறீங்களா? கடன் இல்லாத வாழ்க்கைலாம் இந்த காலத்துல எப்படிங்க வாழ முடியும்? அப்படிலாம் வாழ முடியாதுன்னு நினைக்கிறீங்களா? முடியும். நீங்க விசுவாசித்தா உங்களுக்கு கடன் இல்லாத ஒரு வாழ்க்கையை ஆண்டவர் கொடுத்து உங்களை ஆசீர்வதிக்க முடியும். அப்போ ஃபர்ஸ்ட் இந்த கடன் வாங்குற பழக்கத்தை நீங்க ஸ்டாப் பண்ணணும். இனி நான் கடன் வாங்க மாட்டேன். கடன் வாங்குற பழக்கம் வந்தா என்ன ஆகும் தெரியுமா? ஆண்டவர் மேலுள்ள விசுவாசம் போயிடும். அது எப்படி அப்படின்னா, ஒரு தேவை வந்த உடனே யாருடா நமக்கு பணம் கொடுப்பாங்க? உடனே கடன் கொடுக்குற ஆளை தேடிடுவோம். ஆண்டவரை தேடுவதற்கு பதிலா மனிதர்களை தேட ஆரம்பிச்சிடுவோம். அது ஆண்டவரை விட்டு விலகி போக வைக்கும். அதுவே ஆசீர்வாத குறைவுக்கு முக்கிய காரணமாகவும் இருக்கும். கடனே வாங்கக்கூடாதுன்னு தீர்மானம் எடுத்து பாருங்களேன். நீங்கள் என்ன செய்வீங்க தெரியுமா? ஒரு தேவை வந்துட்டா ஆண்டவரை தான் நீங்கள் பார்ப்பீங்க. அப்போது ஆண்டவர் என் தேவையை சந்திப்பார்னு கர்த்தரை சார்ந்து கொள்வீங்க. அந்த விசுவாசத்தை ஆண்டவர் கனப்படுத்துவார். அடுத்து வீண் செலவு செய்ய மாட்டீங்க. ஒரு கரெக்டான வாழ்க்கை வாழுவீங்க. கடன் இல்லாத வாழ்க்கையை ஆண்டவர் உங்களுக்கு தருவார். இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க. இதுவரைக்கும் வாங்கியிருக்க கடன் எல்லாம் ஒரு லிஸ்ட் எடுங்க. அதை வச்சு ஜெபிச்சு, ஆண்டவரே இந்த கடன் எல்லாத்தையும் நான் கொடுத்து முடிக்கணும், அதற்கான வழியை எனக்கு திறந்து தாங்க, எனக்கு ஒரு அற்புதம் செய்யுங்கன்னு கேளுங்க. ஆண்டவர் கடன் அடைப்பதற்கு ஒரு வழியை திறப்பார். நீங்கள் கடனை கொடுத்து முடித்த பிறகு ஒரு தீர்மானம் பண்ணணும். இனி கடன் வாங்க மாட்டேன், எந்த தேவைனாலுமே நான் ஆண்டவரை தான் நோக்கி பார்ப்பேன் அப்படின்னு நீங்கள் தீர்மானம் பண்ணுங்க. ஆண்டவர் அற்புதம் செய்வதை நீங்களே பார்ப்பீங்க. ஜெபிக்கலாமா? எங்கள் நல்ல தகப்பனே, அப்பா, இந்த வார்த்தையை நான் விசுவாசிக்கிறேன். நான் இனி கடன் வாங்க மாட்டேன். வாங்கின கடன் எல்லாத்தையும் திருப்பி கொடுக்க எனக்கு உதவி செய்யுங்க. இனி கடன் வாங்காமல் வாழ்கிற வாழ்க்கையை தாங்க. இனி உண்மையே சார்ந்து வாழ என்னை அர்ப்பணிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன். God bless you.